Hello friends, welcome to Tamil Trading Master YouTube channel. நான் உங்கள் ராமன். Guys, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Guys, இது வந்து 50 minutes சார்ட் ட்ரேடிங் வியூ வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ண லெவல் ஃபிபனாச்சி வச்சு மார்க் பண்ணது பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபிளாட்டா ஓபன் ஆகி கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த லெவல் 760, ஸோ அது 769 கீழே இந்த சப்போர்ட் வந்து இன்னைக்கான லோ. ஸோ இந்த லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 751. ஸோ இந்த 751க்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறோம், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 770 750 770 ஓப்பன் ஆகி கீழே விழுகும்போது இந்த நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டவுன் சைட் லெவல் எல்லாமே உங்களுக்கு இனிஷியலாக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க 725 வரைக்கும். சரிங்களா? ஸோ 24 725 ஒன்ஸ் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது கீழே வந்து அப்படி பிரேக் பண்ணி திரும்பவும் இப்படி கீழே வரும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே விழும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட 725 லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து பிஇ சைடில் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த இடம். ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ அதாவது கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடம், ஸோ இந்த ஜோன். ஸோ ஒன்ஸ் நல்லா பிரேக் ஆகணும், திரும்ப ரீடெஸ்ட் ஆகணும். ரீடெஸ்ட் வந்து ஸோ ரீடெஸ்ட் ஆகி கீழே வரும்போது இந்த இந்த ஆங்கிளை வந்து அவன் பிரேக் பண்ணணும். இப்படி பிரேக் 725 பிரேக் பண்ணி கீழே எக்ஸாக்டாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 714 வரோம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே வந்து சின்னதாக சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த 700 லெவலால் அவனால் 700லேருந்து 75 சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்தராக கீழே விழுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் இந்த லெவல்ஸ் எல்லாமே 24 500 550 500 வரைக்குமே கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பப்படுறவங்க இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம சேனலில் நம்ம நம்பி யார் வரீங்களோ அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், அது மட்டும் போதும். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கு. இதில் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் தந்திருக்கேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலகிராம் லிங்க்கும் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து டவுன் சைடுக்கான லெவல்ஸு. நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டார்க் இந்த ப்ரௌன் இந்த கலர் லைனை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல் எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் ஜோன்ஸ். ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கீழே அங்கே டச் பண்ணுறானோ அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் மேலே வந்து மேலே ஒரு புஷ் தருவாங்க. சரிங்களா? பையர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி தர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் எக்ஸ்பைரின்றதுனால செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 750லேருந்து இந்த 800 லெவல் வரைக்குமே வந்து நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. கால் சைடில் மொமெண்டம் வந்து ஃபேக்காக தர மாதிரி தந்து உங்களை ட்ராப் பண்ணி கீழே கொண்டு போக வச்சிடலாம். ஒருவேளை ஸ்ட்ராங்காக அவன் கேப் அப் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா ஸோ கேப் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800க்கு மேலே, அதாவது 800லேருந்து 850 இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் வந்து கேப் அப் பண்ணுறான் அப்படின்னா அதை விட பெரிய கேப் அப் 100 150 பாயிண்ட்டுக்கு மேலே வரான் அப்படின்னா அதோட சினாரியோ வேறு. நம்ம ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து அதில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா ஃபிபனாச்சி புதுசாக நீங்கள் அந்த ஹை அண்ட் லோவை அந்த ரேஞ்சை மார்க் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக ட்ரேட் எடுத்து பழகணும். சரிங்களா? ஆனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு அப்சைடில் டாப்பில் தந்திருக்க அந்த லெவல்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், டார்கெட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் கேப் அப் இல்லைனா வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 24 848 850க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் சைடில் உங்களுக்கு டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th September 2025 அந்த ஹை லெவல் வந்து 24,967. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவர்சல் ஏரியா இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதை கரெக்டாக சொல்லியிருந்தேன், பட் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலை. சரிங்களா? இன்றைக்கி நான் சொன்ன அந்த 24,857 சஸ்டெயின் பண்ணி மேலே போயிருந்தான் அப்படின்னா 905 போவான்றதை நான் சொல்லியிருப்பேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பட் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு மேலே போகலை.
லாஸ்ட்டாக நான் அது வந்து அப்டேட் தந்திருப்பேன். 24,857 சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 905 போய் சஸ்டெயின் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து 857 உங்களுக்கு வந்து மேலே போகலை சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா அண்டு பிரேக் 24,837 பிரேக் பண்ணால் வீக்னஸ் ஆகிடுவான். புட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு 2-2க்குலாம் சொல்லிட்டேன். மார்க்கெட்டு 2-2க்கு என்னன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ வருது. ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கால்ஸில் 2-2க்கு இங்கே பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். மேலே அதாவது மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்த இடத்துல இருக்கும்போது 2-2க்கு நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் வந்து இந்த 857க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா கீழே விழுந்துருவான். சப்போர்ட் லெவல் வந்து 837 இந்த லெவல் சொல்லியிருப்பேன். கரெக்டாக பாருங்கள், இந்த 837லேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ சூப்பராக கீழே விழுந்திருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்? 85 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிருக்கும். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சரிங்களா. ஸோ நான் தரக்கூடிய ஹிண்ட்ஸை பயன்படுத்தினாலே நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி படிங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிக்காமல் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த பாதியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம கொஸ்டின் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். பட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சேஃபாக வந்து உங்கள் கேபிட்டலில் காப்பாற்றிக்க முடியும். ஈவன் நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்தாலும் அந்த மாதிரி தப்பான ட்ரேட் எடுக்காதீங்க நண்பர்களே. தயவு செஞ்சு மார்க்கெட்டை புரிஞ்சிக்க பழகுங்க, புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பொண்ணான காசுகளை, கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நீங்கள் வந்து தேவையில்லாமல் இழந்துடாதீங்க. ஓகே கைஸ், அப்சைடில் நான் தந்திருக்க லெவல்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபிப்னாச்சியில் 25,072 மேக்ஸிமம். ஆக்சுவலாக அவன் 25,033 தான்னா அப்படின்னா 72 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்சைடில் இந்த 967 அவன் டச் பண்ணதுக்கப்புறம் மேலே போகிறான் அப்படின்னா அடுத்து ரவுண்டு ஃபிகர் வேல்யூ வந்து 25,000 PSI லெவல். ஓகே கைஸ், இதுதான் நாளைக்கான அப்சைட் லெவல்ஸ், ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் சார்ட் லெவல். ஸோ இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சரிங்களா. இந்த ரெட் அண்டு எல்லோ பாக்ஸ் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். 800லேருந்து 850, அதாவது 750லேருந்து 850 100 பாயிண்ட்ஸ் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். ஏன்னா எக்ஸ்பைரி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் வச்சு உங்களை வந்து ப்ரீமியத்தை டிகே பண்ணிவிடுவோம். ஓகே கைஸ், அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் கைஸ். இதுதான் நாளைக்கு ரொம்ப இம்பேக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்க போது 24,800 சரிங்களா. 24,800ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நாளைக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்க, எய்தர் கால் ஆர் புட் சரிங்களா. ஸோ யார் இந்த பிஇபி லெவல் 55 சஸ்டெயின் பண்ணுறானோ அவங்க ஃபர்தராக இந்த லெவல் எல்லாமே போவாங்க. ப்ளஸ் 123க்கு மேலே 200 250 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யார் சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்றத மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, அதோட சப்போர்ட் லெவல் என்னன்னு கீழே தந்திருக்கேன். ஓகே கைஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சு கால் அண்ட் போட்டு 2 சைடும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து யார் வீக் ஆகிறா யார் ஸ்ட்ராங் ஆகிறா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 24,800 மார்க்கெட் இருக்கா அப்படின்னா நீங்கள் 24,900 புட்டை கம்பேர் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி 24,700 காலையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். மார்க்கெட் கீழே 800லேருந்து கீழே உள்ள போகிறோம் அப்படின்னா 24,700 கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். இதுவே மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா 24,900 புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ ஸ்பாட்லேருந்து 100 ப்ரைஸ் மேலே இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா கம்பேர் பண்ணணும். அட் த சேம் டைம் 24,700 கால் ஆர் புட். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா கால் வீக் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கால் புட் 2 சைடுமே நீங்கள் வந்து அட் த மணியும் கம்பேர் பண்ணணும். 24,800 கால் அண்ட் புட் அண்ட் ஆல்சோ 24,900 புட் ஆப்ஷன், 24,700 கால் ஆப்ஷன். இந்த 4 வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் நீங்கள் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகிறான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே கைஸ், அதே மாதிரி நாளைக்கான ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்எஸ்சி சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இதில் முடிஞ்சிருக்கான் 24,773. ஸோ நான் வந்து இதில் ரவுண்டு வேல்யூவாக நியர் பையில் யார் இருக்கா 24,800 சரிங்களா. அதே மாதிரி யாரெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்கன்றதை பாருங்கள். 24,800 புட் ஆப்ஷன், 24,800 கால் ஆப்ஷன்,
அதே மாதிரி 24,850 கால் அண்ட் போட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தான் ரொம்ப நியர்பை ஸ்ட்ரைக்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷனில் 25,000 தந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிஎஸ்ஐ லெவல். ஸோ இதில் வந்து யார் வந்து நல்ல வந்து ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்களோ, யார் வந்து ஃபைட் பண்ணி மேலே வராங்களோ அவங்க தான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 24,800 ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 100 ரூபா இருக்காங்க. நாளைக்கு இந்த 100 ரூபாவை அவன் தக்க வச்சான் அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் சைடில் போவான். இதுவே 24,800 கால் ஆப்ஷன் இப்போ வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது இந்த க்ளோசிங் ப்ரைஸாக நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த க்ளோசிங் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறிடுவோம். ஸோ இந்த 53 புட் ஆப்ஷன் யார் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ நியர்பையில் இருக்காங்க பாருங்கள். 24,800 24,800 கால் அண்ட் புட் ரெண்டு பேருமே வேல்யூ வந்து மொத்தத்தில் கூட்டினீங்க அப்படின்னா 107 ரூபா இருக்காங்க. ஸோ இந்த 107 ரூபாவை யார் சஸ்டெயின் பண்ணுறானோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து தருவாங்க. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸை இங்கே பாருங்கள். இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய லெவல் 24,800. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியம் எப்படி தரணுன்றதை நாங்கள் தந்துட்டோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய்ட்டு 24,800 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய வேல்யூ இதுதான். கால் சைடில் இதோட லோ, ஹை, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப் சைட் லெவல் தெரியும். அதே மாதிரி கால் அண்ட் புட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் தெரியும். இதில் ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸும் நீங்கள் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ வரும். அதையும் நீங்கள் அந்த ஆவரேஜ் வேல்யூவை கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேம் ப்ரீவியஸ் க்ளோஸோட ரெண்டுத்தோட கால் அண்ட் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நீங்கள் கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா வைட் ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். இது பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல் நான் இப்போ தந்திருக்கேன். இதுதான் வந்து 24,800 கால் அண்ட் புட் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். இதோட அப்சைட் லெவல் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸோ அப் டு 25,000 வரையும் தந்திருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 24,800 பிரேக் பண்ணி மேலே வந்தாலும் சரி, இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகி 850க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா 800க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 24,846, 856, 870, 885, 911, 923, 970, 25,000. ஸோ இந்த லெவல் எல்லாம் வந்து அப் சைடில் உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணுவான். இதுவே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 24,725க்கு கீழே போகிறான் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் எல்லாமே வந்து டவுன் சைடில் ரீடெஸ்ட் பண்ணுவான். ஆஸ் பர் நம்ம ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த சார்ட் படி 725 சொல்லியிருந்தேன். இதுவே ப்ரீமியம் பேஸ்டு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இல்லைனா சின்னதாக கேப் டவுன் ஆகி 750 இல்லை 770 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா இது எல்லாமே டவுன் சைடில் அவன் ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ அப் டு 24,630 வரையும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு கீழே 24,500 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒய்ட் ரேஞ்சாக நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. 24,800 கால் ஆர் போட் ரொம்ப ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 24,775 இருக்காங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே விழுகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 24,800 புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவன் வந்து நியர்பை அடுத்த மணியில் இருக்கான். அதே மாதிரி 24,900 அவன் இந்த மணி, 25,000 இந்த மணி புட் ஆப்ஷன் சைடில் 25,100. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்குமே வந்து மிகப்பெரிய இம்பேக்டை தருவாங்க. ஈவன் மார்க்கெட் இஃப் தே வாண்ட் டு ஃபால், மார்க்கெட் கீழே விழுகணும்னு விருப்பப்பட்டானா அந்த டைமில் யார் இந்த வேல்யூஸை சஸ்டெயின் பண்ணுறானோ அவனை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவன் வந்து சாலிடாக இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தருவான். இந்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணுவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 24,800, 24,900, 25,000 இவங்கெல்லாம் புட் ஆப்ஷனில் மிகப்பெரிய இம்பேக்டை தருவாங்க. எய்தர் கால் ஆர் புட் யார் சஸ்டெயின் பண்ணுறாங்க பிஇபி லெவல்ன்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. மினிமம் குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுங்கள். 1 லாட்டில் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க. இல்லைனா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஒன்லி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எடுத்தவங்க அவுத்தோன்னு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கேபிட்டலை லாஸ் பண்ணுவீங்க கைஸ். ஸோ இது என்னோடய அனுபவம். சரிங்களா? ஸோ நான் ஏன் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இது வந்து
ஒரு பொது நலன் கருதி பிகினர்ஸ்க்காக யாரும் காசை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் பிகினர்ஸ்க்காக ஒரு சேனலாக இருக்கணுன்றதுனால சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நண்பர்கள் ஒரு சிலர் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, ஏன்னு தெரியல. ஸோ வியூஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் எனிவே, ஸோ என்னோட மைண்ட் செட்டுக்கு என்னால் முடிஞ்சது அளவுக்கு ஒரு சில நண்பர்களுக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நான் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஈவன் நான் இந்தியாவில் இப்போதைக்கு ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு டைம் எடுத்து இது எல்லாமே நான் சொல்லி தந்துட்டுருக்கேன், இந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.